ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் யூஎஸ்ஏலேருந்து இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ண vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எங்களுக்கு மதியம் ஒரு 2 மணி போல் ஃப்ளைட்டு, காலையில் ஒரு 9:10 கிளம்பலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் தென் ஃப்ளைட்லேயும் வந்து ஏதாவது கொஞ்சம் ஃபுட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் செஞ்சேன். காலையிலே வந்து பார்த்திங்கன்னா புளியோதரை செஞ்சு வச்சுருக்கேன். பாஸ்கர் பெருசாக வந்து ஃப்ளைட் ஃபுட்டெல்லாம் ப்ரிஃபர் பண்ண மாட்டார். ஸோ ஒரு எமர்ஜென்சிக்கு அங்கே கொடுக்குறது எதுவும் பிடிக்கல அப்படின்னா சரி இதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 26 ஹவர்ஸ் போல் ஃப்ளைட்டு. ஸோ அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்தி, அப்புறம் இந்த ட்ராவல் தக்காளி தொக்கு ஒன்று செய்வாங்க தெரியுங்களா, இது தண்ணியே போடாமல். ஸோ அந்த மாதிரி தக்காளி தொக்கு கொஞ்சம் வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுட்டு கொஞ்சம் வந்து ட்ராவலுக்கு எடுத்துக்கிற மாதிரி. புளியோதரை வந்து பார்த்திங்கன்னா நைட்டே நான் வந்து செஞ்சு வச்சுட்டேன். அந்த தொக்கு செஞ்சு வச்சுட்டு காலையில் வந்து அதை நல்லா கிளறி விட்டு அது 2 பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு அதை என்னால் காமிக்க முடியல, காலைல வீடியோ எடுக்கல. இது வந்து சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக கொஞ்சம் போட்டு எடுத்துகிட்டேன். அப்புறம் பாஸ்கருக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, எனக்கும் ரித்திகாவுக்கும் தோசை மாவு கொஞ்சம் ரிமைனிங் இருந்தது. எனக்கு வந்து இந்த தக்காளி தொக்குக்கு தோசை மாவு வச்சா கூட சாப்பிட்டுப்பேன். ஸோ எனக்கும் ரித்திகாவுக்கும் வந்து தோசை சுட்டேன். கரெக்டாக நாங்கள் வந்து சண்டே போல் கிளம்பணும். ரித்திகாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டியூஸ்டே போல் கோல்டு வந்துருச்சு. ஸோ அவள் கொஞ்சம் பெட்டராகி வந்தா. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே நைட் வந்து கோல்டு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. என்னோடய ஃபேஸ்லேயே உங்களுக்கு தெரியும் பயங்கர டயர்டாக இருப்பேன். எனக்கு ஒன்றுமே முடியல, என்ன எப்படிரா போய் சேருவோம் ஊருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது இல்லாமல் பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைமெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டேன். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3 பேக் தான் எங்களுக்கு. ஸோ ஈச் பர்சனுக்கு 1 பேக் மாதிரி தான். இந்த முறை வந்து நாங்கள் லுஃப்தான்ஸாவில் போகிறோம். ஸோ 1 பேக் தான் அலவுடுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் பெருசாக பேக்கிங் ரொம்ப பண்ணுற மாதிரியெல்லாம் இல்லை. ஸோ அதனால் கடைசி நேரத்தில் தான் பண்ணேன். என்னதான் வெயிட் எல்லாம் முன்னாடி நாளே நான் செக் பண்ணி வச்சாலும் இந்த கடைசி டைமில் போகிறதுக்குள்ளே ஒரு டைம் செக் பண்ணால் தான் எனக்கு வந்து திருப்தி ஆகும். 2-3 டைம் இந்த மாதிரி செக் பண்ணிவிடுவேன். ஆக்சுவலாக இது தூக்குறது வந்து ஈஸியெல்லாம் இல்லை. 23 கிலோவை இந்த மாதிரி எதுவுமே நம்ம பாடி டச் ஆகாமல் அதை தூக்கணும், அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸ்டில் இந்த லோஷன் இல்லை ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு காலையில் தானே வைப்போம். ஸோ அதனால் எதுவும் வெயிட் கூடிடக்கூடாது அப்படின்றதுனால கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் செக் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. லைக் 50 LB அலோவ் பண்ணுவாங்க. எங்களுக்கு எல்லாமே 50 இல்லைன்னா 50.5. ஒரு LB 2 LB கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததுன்னா ஒத்துக்குவாங்க. ரொம்ப எல்லாத்துலேயும் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா தான் ஒத்துக்க மாட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து பேக் பேக் ஒன்று கேரி பண்ணிக்குவேன். அது இல்லாமல் ஒரு டோட் பேக் மாதிரி வச்சுருந்தேன். ஸோ அந்த பேக் பேக்கில் வந்து எலக்ட்ரானிக்ஸ்லாம் எப்படியும் வந்து பாஸ்கரோட ஆஃபீஸ் லேப்டாப்பும் எடுத்துகிட்டு போவோம், எங்களோட லேப்டாப்பும் எடுத்துகிட்டு போவோம். ஸோ ஆளுக்கு ஒன்று கேரி பண்ணிவிட்டு எலக்ட்ரானிக்ஸ் கூட ஒரே பர்சன் கிட்ட நிறைய இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபோன் எல்லாம் இந்த மாதிரி ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாங்கணும். ஸோ அதெல்லாம் வந்து அந்த கேரி பேக்கில் வச்சுக்கிட்டோம். என்னோடய டோட் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரித்திகாக்கு தேவையான ஸ்டஃப்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அதில் நான் வச்சுருந்தேன். தண்ணி, அப்புறம் அவள் விளையாடுறதுக்கு தேவையானது, அந்த மாதிரியெல்லாம். நாங்கள் யூஸ்வலாகவே வந்து ஏர்போர்ட் போகிறதுக்கு உபர் பிடிச்சிப்போம். லக்கேஜ் கொஞ்சம் ஜாஸ்தின்றதால நமக்கு SUV அந்த டைப்பில் புக் பண்ணால் தான் கொஞ்சம் கரெக்டாக வரும். ஒரு 25 to 30 மினிட்ஸ் ஆகும் இங்கே வர்றதுக்கு. இங்கே வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா வெளியிலே கூட லக்கேஜ் வந்து போட்டுருவாங்க, இல்லைனா உள்ளே போடலாம், நம்மளோட இஷ்டம் தான். நாங்கள் வந்து பாஸ்கர் வெளியிலே வந்து செக்இன் பண்ணிட்டாரு. இந்த முறை எங்களுக்கு இந்த லுஃப்தான்ஸா வந்து ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸ்னு தான் சொல்லணும். உங்கள் முக்கியமாக இந்த ஃப்ளைட் சூஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து நீங்கள் ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் 13 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பதில் ஒரு 9 ஹவர்ஸ் அந்த மாதிரி செப்பரேட் பண்ணி ஒரு ஜெர்மனி வழியாக போனோம். அதனால தான் வந்து முக்கியமாக இதை எடுத்தோம். இப்போ என்னென்னா நாங்கள் ஆஸ்டின்லேருந்து கிளம்புறோம். ஸோ எங்களுக்கு டைரெக்டாக ஜெர்மனிக்கு கிடையாது. நாங்கள் உள்ளே டொமஸ்டிக் ஒரு ட்ராவல் பண்ணிட்டு தான் நாங்கள் ஜெர்மனிக்கு போனோம். ஸோ நாங்கள் ஆஸ்டின்லேருந்து டென்வர் போனோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யுனைடெட் ஏர்லைன்ஸில் போகணும். அப்புறம் அங்கேருந்து லுஃப்தான்ஸாவில் போவோம். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது இவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ பிரச்சனையா இல்லை என்னன்னு தெரியல. அது ஏதோ கான்ட்ராக்ட் பிரச்சனைன்ற மாதிரி சொல்கிறாங்க, எங்களுக்கு என்னன்னு தெரியல. ஸோ என்ன பண்ணுன்னா இப்போ எமிரேட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் எத்தியாடெல்லாம் புக் பண்ணும்போது எங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போதே வந்து எங்களுக்கு சீட் அலோகேஷன் பண்ணிவிடுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா செக்இன் பண்ணும்போது தான் காசு இல்லாமல் பண்ண முடியும். நாங்கள் 30 ஹவர்ஸ் பிஃபோர் செக்இன் பண்ண ட்ரை பண்ணுவோம். பட் செக்இனும் ஆகலை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சீட்டும் அலோகேட் பண்ணல. எங்கேயோ ஒன்று கடைசியாக வந்து பாத்ரூமுக்கு பக்கத்தில் வந்து இந்த மிடில் ரோவில் போட்டு வச்சுருந்தாங்க. அப்படியே அடைச்சிட்டு போன மாதிரி இருந்தது. போகும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான், வரும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அப்போ தான் யோசிச்சேன், எங்களுக்கு பெருசாக வந்து இந்த மாதிரி பிரேக் பண்ணி அவர்ஸ் பிரேக் பண்ணி போனதில் எங்களுக்கு எதுவும் லாபம் இருந்த மாதிரியும் தெரியல. நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக இந்த சைடு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சோம். அதே மாதிரி இந்த சைடெல்லாம் போகணுன்னா பொதுவாக வீசாலாம் கொஞ்சம் ப்ராப்பராக இருந்தால் தான், அந்த ஸ்டாம்பிங்கெல்லாம் இருந்தால் தான் வந்து UK வழியாக ட்ராவல் பண்ணுறது சேஃப்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. நாங்கள் இதோட அப்போ கொஞ்சம் காசு கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்தா கூட எமிரேட்ஸ், எத்தியாடு, கட்டார் அந்த மாதிரி போயிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். எங்களுக்கு கொஞ்சம் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃபுட்டு அதுக்கு மேலே தலைவலி. அது வந்து நான் பின்னாடி உங்களுக்கு ஃபுட்டு ஷேர் பண்ணும்போது சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரித்திகா போனோடனே அவளோட
பர்த்டே கிஃப்ட் வந்ததெல்லாம் 1 2 எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் இந்த ஸ்க்ராட்ச் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் டாலர் ஸ்பாட்லேருந்து வாங்கினேன். ஃபஸ்ட்டு வாங்கும்போது அவள் நல்லா தான் விளாட்னா, நல்லா தான் இருந்தது. ஸோ ஃப்ளைட்லேயும் கொஞ்சம் நல்லா தான் அதை வச்சு விளையாடிட்டு இருந்தா. ஆனால் வீட்டுக்கு போனோடனே அந்த பிளாக் கலர் ஸ்க்ராட்ச் இருக்குது இல்லைங்களா, அது வீடு ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன் தான் இந்த பொருளை வாங்கினனோ அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா அது ஸ்க்ராட்ச் பண்ணும்போது அந்த பிளாக் கலர் ஃபுல்லாக தூள் தூளாக வருது. ஏர்போர்ட் போனோடனே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டு வந்து 1 hour டிலே அப்படின்னு சொன்னாங்க. சரி ரித்திகாக்கு ஏதாவது லஞ்சு பசிக்குதுன்னு சொன்னால் ஸோ வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு போனோம். ஸோ இங்கே வரும்போது வந்து இந்த கடைக்கு பர்டிகுலராக நான் வருவேன். எனக்கு கடையோட பேர் மறந்துடுச்சு, நான் ஷூட் பண்ணல போல் இருக்குது. இது சிப்போட்லே மாதிரியே தான் இருக்கும், ஆனால் ஃபுல்லாக வந்து ஹெல்த்தியாக தான் இருக்கும். நிறைய ஐட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கினோவா, அப்புறம் இந்த ரேப் கூட வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கிரெயின் ரேப், நார்மலாக மைதாவில் செஞ்ச ரேப் கிடையாது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே ஒரு பவுலும் ஒரு ரேப்பும் வாங்கினேன் நான். ரித்திகாவுக்கு வந்து பல்ல ஆடுது, ஸோ அவளால் கடிக்கவே முடியலனால என்ன பண்ணணும், ஸ்பூன் கொஞ்சமாக வச்சு நான் ஊட்டினேன். ஆனால் அவள் ரொம்பலாம் சாப்பிடல. ஸோ ஒரு ரேப் நான் தான் வந்து என்னோடய லஞ்சை நான் ரேப்பில் ஃபினிஷ் பண்ணேன். பாஸ்கர் வந்து பார்த்திங்கன்னா அவர் திரும்பவும் வந்து ஒரு புளி சாதம் இருந்தது இல்லைங்களா, ஸோ அதை அவர் சாப்பிட்டுக்கிட்டாரு. ரித்திகா திரும்பவும் கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தா. எப்படியும் வந்து நம்ம ஏரோப்ளேனில் போகும்போது ரித்திகா கண்டிப்பாக பாப்பா. நான் வந்து ஸ்க்ரீன் டைம் பெருசாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டேன். நான் வந்து ஃப்ளைட்டில் போகும்போது மட்டும் விட்டுருவேன். ஏன்னா எனக்கு ஃப்ளைட் ட்ராவல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே ஒரு தேஜாவு வருது. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் ட்ராவல் வ்ளாக் பண்ணேன். எனக்கு ஃப்ளைட்டில் வந்து எனக்கு கொஞ்சம் தலைவலி வந்துடும். அதனால் நான் வந்து அவளை ஸ்க்ரீன் டைம் என்ன பார்க்க விட்டுருவேன். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே லோக்கல் ஃப்ளைட்டு ஆஸ்டின்லேருந்து டென்வர் போகிறது. ஸோ அதனால் அது எங்களுக்கு விண்டோ சைடு தான் கிடச்சிச்சு. போனோடனே வந்து அவளுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். அது கொஞ்சம் சாப்பிட்டு அப்புறம் பசிக்குதுன்னு நான் திரும்பவும் சரி நான் என்ன பண்ணேன்னா அந்த பவுல் வாங்கி வச்சுருந்தேன்னிங்களா, இதுதான் அந்த பவுல். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் ஊட்டிகிட்டு இருந்தேன். இந்த ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு ஸ்நாக்கு ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் கொடுத்தாங்க. இந்த டார்க் சாக்லேட் தான் கொடுத்தாங்க. ரித்திகாவுக்கு வந்து பிடிக்கவே இல்லை அது, பட் எனக்கு பிடிச்சிருந்தது, நான் ஒன்று சாப்பிட்டேன். ஸோ இது வந்து 2 hours ட்ராவல்னு நினைக்கிறேன். எனக்கு ஆக்சுவலாக டைமே மறந்து போச்சு எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணோம் அப்படின்றது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆல்ரெடி எங்களுக்கு 1 hour லேட் ஆகிடுச்சு இல்லைங்களா, ஸோ இங்கே வந்து ரொம்ப கரெக்டாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஏர்போர்ட்டாக இருந்தது. ஸோ ஒரு டெர்மினலுக்கும் இன்னொரு டெர்மினலுக்கு போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அந்த ட்ரெயின் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதில் தான் வந்தோம். இங்கே அங்கே இருந்ததை விட இங்கே டைம் அஹெடாக இருக்குது. 1 hour 2 hour அஹெடாக இருந்தது. ஸோ போர்டிங்க்கு இன்னும் 10 minutes தான் இருந்தது. ஸோ அதுக்குள்ளே திரும்பவும் ரித்திகா பசிக்குதுன்னா சரி நான் அவளுக்கு கொடுத்துட்டு, பாஸ்கரும் அங்கே ரொம்பலாம் சாப்பிடல, சும்மா 2-3 வாய் தான் சாப்பிட்டாரு. ஸோ அவரும் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுன்னு கொடுத்தேன். நான் பார்த்திங்கன்னா இந்த யூஸ் அண்ட் த்ரோ ஸ்பூனும் அந்த பவுலும் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ நமக்கு வேணான்னா நம்ம பாட்டு சாப்பிட்டு தூக்கி போட்டுடலாம், நம்ம டப்பானா அதை வேறு சேவ் பண்ணி வைக்கணும். அதனால் ஃப்ளைட்டுக்குள்ளேயும் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆன் டைம் எடுக்கலை. ஒரு 20-25 minutes ஆகிடுச்சு. ஏன் அதுவும் டிலே பண்ணாங்கன்னு தெரியல. நம்ம வெளியில் கூட வெயிட் பண்ணிடலாம், அந்த உள்ளே போயிட்டு வெயிட் பண்ணுறது வந்து ஒரு கொடுமையாக தான் இருக்கும். நல்ல வேளை அந்த டிவி ஓடிச்சு. ஸோ போனவுடனே ரித்திகா வந்து பார்த்திங்கன்னா அவளோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. நானும் எல்லாத்தையும் சார்ஜ் போட்டுட்டு சரி என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சும்மா நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கு பாஸ்கர் தான் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் முக்கியமாக இந்த ட்ராவலுக்கு நான் கேரி பண்ணது வந்து பார்த்திங்கன்னா லாலிபாப்பு. ஸோ இதில் வந்து சொல்லியிருந்தாங்க ரித்திகாவுக்கு இந்த ஃப்ளோரிடா ட்ரிப் போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் அந்த காதை அடைச்சி. ஸோ நான் நெட்டில் பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கேண்டியோ லாலிபாப் அந்த மாதிரி சாப்பிட்டா அவங்களுக்கு அந்த காதை அடைக்கிறது வந்து தெரியாது அப்படின்னாங்க. அதனால தான் நான் முக்கியமாக போனோடனே அவளுக்கு வந்து இந்த டிவி போட்டதும் ஸோ லாலிபாப் சாப்பிட்டு அவள் ஒன்றும் பெருசாக சொல்லலை. ஆக்சுவலாக காதடைக்குதுன்னு ஒரு மாதிரி ஸ்மூத்தாக தான் போச்சு. ஏன்னா மயாமியில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணோம் நாங்கள். ஆக்சுவலாக ஃப்ளைட்டில் அவள் கூட வரும்போது அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா, பாவமாக இருந்தது. ஸோ போய் கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு கொடுத்தாங்க. அவங்க டின்னர் இது ஆக்சுவலாக. ஸோ நான் நைட் டைமில் ஃப்ளைட் கிளம்பியிருக்கேன்னு நாங்கள் ஏதோ ஹிந்து மீல்னு போட்டோம். பேசாமல் நார்மலாக அவங்களுக்கு பாஸ்தா பீட்சான்னு கொடுத்தாங்க. அந்த லுஃப்தான்சா ஜெர்மனி தானே, ஸோ அதனால் அதையவே சாப்பிட்ருக்கலாம் போல இருக்குது. என்னோடய ஃபுட்டு எனக்கு பிடிக்கவே இல்லை சொல்ல போகணுன்னா. ஸோ ரித்திகாவுக்கு வந்து ஓகேவாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் ரித்திகா ஃபுட்டு தான் சாப்பிட்டேன். ரித்திகா சுத்தமாகவே சாப்பிடல. அவள் அந்த பவுலில் கொஞ்சம் ஆல்ரெடி சாப்பிட்ருந்தா இல்லைங்களா, அதோட சரி எனக்கு அந்த பீன்ஸு எதுவுமே சாப்பிட்ணுன்னே தோணல. ஆக்சுவலாக பாஸ்கர் பெருசாக ஃபுட்டு வேணான்னு தான் சொன்னார். ஸோ எனக்கு பிடிக்கலன்னொடனே அவரும் வாங்கினார். இது வந்து இந்த போஹான்னு நினைக்கிறேன், போஹாவோட பன்னீர். அப்போ அந்த சாஸ் வந்து அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப அப்படியே வெறுத்தே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் இடையில திரும்பவும் வந்து மீலோ ஸ்நாக்கோ ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. நாங்கள் வந்து வேணான்னுட்டோம். பாஸ்கரும் ரித்திகாவும் நல்லாவே தூங்கிட்டாங்க இந்த ஃப்ளைட்டில். அதனால் வந்து எனக்கும் அப்போ தான் சாப்பிட்டதே கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. அதனால் நானும் வேணான்னுட்டேன். ஆனால் எனக்கு சுத்தமாக அந்த ஃப்ளைட்டில் தூக்கமே இல்லை. இந்த டைமெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் நான் ஒரு நாள் ஃபுல்லாக முழிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அதனால் பயங்கர தூக்கமாக வந்துச்சு இங்கே வரும்போது. ஆனால் எங்கே தூங்குறது இங்கே ஏர்போர்ட்டில் போய் அப்படின்ட்டு சரி அங்கே பக்கத்தில் கொஞ்சம் அந்த ஷாப்ஸ் எல்லாம் இருந்தது, டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் எல்லாம் சும்மா சுற்றி பார்த்துட்டு ரித்திகாவுக்கு வந்து ஏதோ ஸ்நாக்ஸ் கேட்டால் அதை வாங்கிட்டு அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா காஃபி மட்டும் கொஞ்சோண்டு வாங்கிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் அடுத்தது ஃப்ளைட்டில் போர்ட் பண்ணிட்டோம். ஸோ
ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஏறி ஒரு 1.5 ஹவர்ஸ்லேயே வந்து ஃபுட்டு கொடுத்தாங்க. அது என்னமோ தெரியல. ஒருவேளை எனக்கு ஒரு மாதிரி கோல்டு பிடிச்சதுனால பிடிக்கலையா இல்லை என்னன்னு தெரியல. இதெல்லாம் நான் டச் கூட பண்ணல. எனக்கு கொஞ்சம் வேஸ்ட் பண்ணுறோமேன்னு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் என்ன பண்ணுறது, ஏதாவது பசிக்கவும் ஆரம்பிச்சிடுச்சு அந்த டைமில். ஸோ அதனால் சரி ஏதாவது சாப்பிட்லான்னு பார்த்தா இதுலேயும் எதுவுமே பெருசாக பிடிக்கவே இல்லை. ஆனால் அந்த பன்னும் பட்டரும் கொடுத்தாங்க. ஸோ அது வந்து ஓரளவுக்கு நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டேன். எனக்கு பொதுவாகவே அது பட்டர் வச்சு சாப்பிட்டா பிடிக்கும். ஸோ எங்கள் இதில் டெசர்ட் வந்து இந்த கேக் இருந்தது. ரித்திகா ஃபுல்லாகவே வந்து டெசர்ட் மட்டும்தான் சாப்பிட்டா. அந்த பாஸ்தாவில் அவள் டச் கூட பண்ணலை. கிட்ஸ் மீலில் இது தான் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இந்த சைடில் வந்து இது வந்து போரிஜ் மாதிரி ஒன்று ஸ்வீட் போரிஜ் மாதிரி இருந்தது. அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது, நான் சாப்பிட்டேன். சைடில் ரித்திகாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்கும் கொஞ்சம் சிக்கனும் கொடுத்துருந்தாங்க. அவளோட பன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஓவல் ஷேப்பில் இருந்தது, எங்களுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருந்தது. ஆக்சுவலாக எனக்கு மட்டும் ஃபுட்டு வாங்கிட்டு அப்புறம் பாஸ்கருக்கு வாங்க வேணாம் தான் யோசிச்சோம். ஸோ என்னோடய ஃபுட்டு எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆக்சுவலாக 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். எனக்கு என் சைடு தனியாக வந்து கொடுப்பாங்க, நாங்கள் மிடில் இருக்கிறனால அவர் சைடில் வேறு ஒருத்தவங்க சர்வ் பண்ணுவாங்க. அதனால் பாஸ்கருக்கு வாங்கணும். பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து வேறு டெசர்ட் வந்துருந்தது. ஸோ இந்த மீல் வந்து ஓகேவாக இருந்துச்சு. இது வரைக்கும் கொடுத்ததுலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் கறியும் அப்புறம் அது ஏதோ பொட்டேட்டோ குருமா மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுதான் நான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டேன். அப்புறம் இறங்குறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்நாக் மாதிரி கொடுத்தாங்க. ஜஸ்ட்டு ஒரு வெஜிடபிள் ஃபில்லிங் மாதிரி இருந்தது. இந்த பப்ஸ்குள்ள மசாலா இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்தது. ஓகேவாக இருந்தது. பட் பயங்கரமாக பசிச்சது. அதனால சரி அதுவும் கொஞ்சம் வந்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைட்டில் வந்து ஒரு கொஞ்சம் கூட எனக்கு தூக்கமே வரல, ஏன்னு தெரியல. ஒரே புலம்பலாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஆனால் நிஜமாகவே எனக்கு அவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி வந்த மாதிரி ஒரு ஃபீல். பெங்களூர் வந்தவனே அப்பா வந்து சேர்ந்துட்டோம்டா நம்ம ஊருக்குன்ற மாதிரி இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் அவ்வளோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஐ திங்க் இது வந்து புது ஏர்போர்ட்டுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் தான் நாங்கள் வந்தோம். அப்போ வேறு ஏர்போர்ட்டில் இறங்கினோமான்னு எனக்கு தெரியல. இந்த ஏர்போர்ட் அந்த டைமில் நான் எதுவும் வீடியோ எடுக்கல, பார்த்து ரசிச்சுட்டு மட்டும் போயிட்டோம். இது வந்து நம்ம இதுக்குள்ளே இருக்கிற அந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப் பெங்களூர் தான், நம்ம பெங்களூர் தான் இது. அதுக்கப்புறம் நான் வரும்போது திரும்பவும் ரிட்டன் ட்ராவலும் வந்து நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் பெங்களூரோட ஏர்போர்ட்டோட கிளிம்ஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அப்புறம் இங்கே பேகேஜ் கிளைம்க்கு வந்தோம். மொத்தம் 4 பேக், 3 செக்இன் பேக்கு அப்புறம் ஒரு கேரியான் பேக்கும் நாங்கள் வந்து இதிலே போட்டுட்டோம். ஸோ 4 3 வந்துருச்சு. அப்புறம் அந்த ஒன்றுக்காக மட்டும் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டிய மாதிரி ஆயிடுச்சு. கடைசியாக தான் வந்துச்சு அந்த ஒரு பேக் மட்டும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பேக்கெல்லாம் எடுத்து கிளம்பியாச்சு. நாங்கள் இங்கேருந்து வந்து என்னோடய சிஸ்டர் இன் லா வீடு வந்து ஹொசூரில் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஆல்மோஸ்ட் 2 ஹவர்ஸ் ட்ராவல். அது நைட் டைமில் போனாலும் 1.25 மணி நேரம் மேலே ஆயிடுச்சு ஆக்சுவலாக போகும்போது. இங்கே லோக்கல்லே அந்த ஏர்போர்ட்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்ஸி சர்வீஸ் எல்லாம் சொல்கிறாங்க. எங்களுக்கு அதுவே ஓகே தான். கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், ஏன்னா இங்கேருந்து எப்பயுமே ஏர்போர்ட்லேருந்து ஒசூர் போகும்போது ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் வரும்போது ஓரளவுக்கு டீசெண்டாக ப்ரைஸ் இருக்கும். அவங்க பர்சன்லேயே ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கார் எங்கே இருக்குது அப்படின்ட்டு கொண்டு போய் காமிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நான் எந்த அளவுக்கு இந்த ட்ரிப்பில் டயர்டாக இருந்தனோ, ரித்திகா அந்தளவுக்கு எனர்ஜெட்டிக்காக இருந்தா. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கேமரா எடுத்தாவே அவள் முன்னாடி வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவா. எனக்கு வந்து அப்பாடா இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி இருந்தது. நாங்கள் வந்து டியூஸ்டே ஒரு வீடியோ காலில் ஒரு 3 மணி போல் இங்கே வந்து சேர்ந்தோம். ஸோ நாங்கள் வந்து அம்மா அப்பா அன்றைக்கே வந்தாங்க என்னை பார்க்குறதுக்காக ஒசூருக்கு. ஸோ வாங்க அம்மா அப்பான்ட்டு அவ்வளோதான். அப்புறம் போய் தூங்குனது தான். திரும்பவும் அவங்க கிளம்பும்போது அம்மா திரும்பவும் எழுப்புனாங்க கிளம்புறோம் ஈவினிங் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பாய் சொல்லிட்டு படுத்தது தான். ஸோ அந்தளவுக்கு டயர்ட் ஆகிடுச்சு. அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் அன்றைக்கி போனோடனே படுத்துட்டேன். சொல்ல போனோன்னா கொஞ்ச நேரம் சொந்தக்காரங்கிட்டலாம் பேசலாம் அப்படின்னு பேசுவேன். அம்மா அப்பா வந்தாங்கன்னா அவங்ககிட்டயும் கொஞ்சம் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணியாச்சும் பேசுவேன். அப்போ உடம்பு முடியாதனால சுத்தமாக நான் பேசவே இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு நைட்டு ரித்திகாவுக்கு வந்து அவளுக்கு வந்து அதை பகலில் தூங்கி நைட்டு முழிக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு ஜோன் போச்சு. அடுத்த நாள் வந்து காலைல எந்திரிச்சு புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஹோட்டலுக்கெல்லாம் போனோம். ஸோ அதோட ஷார்ட்ஸ் எடுத்திருக்கேன், அதெல்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அது இல்லாமல் இந்த வெக்கேஷனில் நிறைய ட்ராவல் எல்லாம் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோலாம் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என் சேனலோட கண்டென்ட் பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பாய் அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.